இன்னைக்கு நம்ம சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியனும் டொமேட்டோவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொண்டக்கடலை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரை வச்சுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகும் சோம்பும் போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதோட சாப் பண்ண டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய் வந்து வாசனைக்காக போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா, தனியாத்தூளும் போட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வரட்டும். அப்புறம் ஊற வச்சுருந்த சென்னா வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்து நல்லா வதங்கின உடனே அதோட தண்ணியை ஊற்றி நம்ம வந்து குக்கரை விசில் போட்டுக்கலாம். அதுக்கு மசாலா தேவையானதை அரைச்சி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஹோல் கரம் மசாலா என்னெல்லாம் இருக்கோ அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணி இதை வதங்குறதுக்கு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு. நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக, சென்னா மசாலாவுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 10 முந்திரியும் ஒரு 4-5 பாதாமும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் வந்து ஒரு அரை முடி தேங்காயும் துருவி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு நமக்கு. ராகி இடியாப்பத்தோட நான் இன்னைக்கு சர்வ் பண்ணுறேன். ராகி இடியாப்பத்தோட வீடியோ வந்து கீழே டேக் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.